இந்த வீடியோல யூனிட் டெஸ்டிங் பண்றப்போ, ஸ்ப்ரிங் பூட் டெஸ்ட் அப்படின்ற அனோடேஷன் ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதே கிளாஸ்லயே கடைசி வாங்க. ஸோ இந்த இடத்துல ஃப்ளைவே டாட் மைக்ரேட் ஆஃப் அப்படின்னு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மைக்ரேட் ஆஃப் அப்படின்றது எதுக்கு யூஸ் பண்ணோம்னா, இந்த JDBC URL, யூசர் நேம், பாஸ்வேர்ட் இத வச்சுலாம் கனெக்ட் பண்ணிட்டு, அங்க நம்ம ரியல் டைம்ல யூஸ் பண்ணிட்டு இருக்க DBய அப்படியே எக்ஸாக்ட்டா ரெப்ளிகேட் எடுத்து இந்த இடத்துல இது பண்றதுக்காண்டி மைக்ரேட் பண்ணுவோம். இந்த மெத்தட் யூஸ் ஆகுது. ஸோ இந்த இத கமெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் இருந்தா மட்டும் தான், நீங்க போன வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்ம டெர்மினல்ல என்னென்ன டிபி இருக்கு, டேபிள் இருக்கு அப்டின்லாம் செக் பண்ணி பார்த்துருப்போம். ஸோ இது flyway.migrate அப்படின்றது குடுத்தா மட்டும் தான், நம்ம இந்த டெஸ்டிங் டிபில அது வந்து ரெப்ளிகேட் ஆகணும். பட் இந்த இது குடுக்கலனா என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்காண்டி நான் அந்த சிஸ்டம் டாட் சும்மா போட்டிருக்கேன். அந்த இடத்துல இது வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி டீபக் அப்படின்றத குடுக்குறேன். இந்த இடத்துல ஸ்டாப் ஆறப்போ என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே ஒரு வார்னிங் வந்திருக்கு. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிபெண்டன்சியில் ஏதோ மாற்றிருக்காங்க. சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஸோ அதனால் இது வந்திருக்கு. இதை பாஸ் பண்ணி விட்டு இந்த இடத்துல வந்து இப்போ ஹோல்ட் ஆயிடுச்சு நம்மளுக்கு. ஓகேவா? இப்போது டெர்மினலில் போகணும்னு நினைக்கிறேன். டெர்மினலில் போயிட்டு டாக்கர் பிஎஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா போஸ்ட்கிரஸ் லேட்டஸ்ட்டுக்கு என்ன நேம் வந்திருக்கு? கிரேசி சமீர் அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா? இந்த மெத்தடை யூஸ் பண்ணி இந்த கண்டெய்னருக்கு உள்ளே போயிடலாம். டாக்கர் எக்ஸிக் இன்டராக்டிவ் ஐடி என்ன நேம் வந்திருக்கு? கிரேசி சமீர். கிரேசி சமீர் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ கிரேசி சமீர் பேஸ். ஸோ அதுக்குள்ளே போயாச்சு. நெக்ஸ்ட்டு PSQL ஐக்கன் யூசர் வந்து மிஸ்டர் பூட். அடுத்து டேட்டாபேஸ் வந்து CWC EO யூனிட் அண்ட் ஐஃபன் டெஸ்ட். இதெல்லாம் இதேதான். ஓகே. இப்போ இதை யூஸ் பண்ணி இன்வாலிட் ஆப்ஷன் யூ. ஓகே, ஸ்மால் யூ கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். கேபிட்டல் யூ. இப்போ என்டர். இப்போ வந்து அந்த யூனிட் டெஸ்ட் அப்படின்றதுக்குள்ளே போயாச்சு. ஸோ இப்போ /l இந்த கொடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த டேட்டாபேஸ் வந்துருச்சு. லிஸ்ட் ஆஃப் டேட்டாபேஸ். இந்த இடத்துல மோர் அப்படின்னு இருக்கா, இது வெளியே வராது. ஸோ கியூ கொடுத்தோம்னா வெளியே வந்துடும். கியூ கொடுத்துட்டு திருப்பி /d அப்படின்னு /dன்னு போட்டு சி போட்டு அதுக்குள்ளே கனெக்ட் ஆகிக்கலாம். ஃபஸ்ட்டு CWC DAO யூனிட் ஐஃபன் டெஸ்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா அதுக்குள்ளே கனெக்ட் ஆகிடும். யூஆர் நவ் கனெக்டட் டு டேட்டாபேஸ் இந்த இது அப்படின்னு மாதிரி வந்துருச்சு. ஸோ இப்போது /d அப்படின்னு போட்டு என்னென்ன டேபிள்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ரிலேஷன்ஸ், லிஸ்ட் ஆஃப் ரிலேஷன்ஸ். இப்போயும் நம்மளுக்கு அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு டேபிள் கிரியேட் ஆகிருக்கு. சீக்வன்ஸ் ஒன்று கிரியேட் ஆகிருக்கு. ஃப்ளைவே ஸ்கீமா ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒன்று கிரியேட் ஆகிருக்கு. பட் நம்ம இந்த இடத்துல ஃப்ளைவே டாட் மைக்ரேட் ஆஃப் அப்படின்றது கொடுக்கவே இல்லை. ஆனாலும் நம்மளுக்கு இவ்வளவு நடந்திருக்கு. இது என்ன ரீசன் அப்படின்னா, ஸ்ப்ரிங் பூட் டெஸ்ட் அப்படின்னு ஆட்டோ கன்ஃபிகரேஷன் ஏதோ ஒன்று நம்மளுக்கு ஆட்டோ கன்ஃபிகரேஷன் ஆகி நம்மளுக்கு இந்த வேலையை பார்த்து கொடுத்துருக்கு. ஃப்ளைவே டாட் மைக்ரேட் அப்படின்றத கொடுக்காமையே. அப்போது இந்த ஸ்ப்ரிங் பூட் டெஸ்ட் அப்படின்றத யூஸ் பண்ணோம்னா என்ன பிரச்சனை வரும்னா, நீங்கள் மெயின் கிளாஸில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் ஒன்று போட்டு நம்ம இனிஷியலைஸ் அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ நான் வந்து எடுத்து காமிச்சிருப்பேன். என்னென்ன பீன்ஸ் வந்து அப்ளிகேஷன் கன்டெக்ஸ்ட்ல இனிஷியலைஸ் ஆயிருக்கு அப்படின்னு. ஸோ நம்ம கொடுத்துருக்க மெத்தட்ஸ் கிளாஸ் தவிர்த்து ஏகப்பட்ட பீன்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஸோ அதே மாதிரி யூனிட் டெஸ்ட் பண்ணுறதுக்கும் திருப்பி நம்ம ஸ்ப்ரிங் பூட் டெஸ்ட் அப்படின்றத யூஸ் பண்ணி எக்கச்சக்கமான பீன்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. நம்ம வந்து வெறும் 4-5 மெத்தட்ஸ் இந்த மாதிரி தான் பீன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் ஒரு 300-400 பீன்ஸ் யூஸ் ஆச்சுன்னா வெறும் டெஸ்டிங்க்கு மட்டுமே அப்ளிகேஷன் க்ரோ ஆக எவ்வளோ ஸ்லோ ஆகுன்றதை யோசிச்சு பாருங்க. ஸோ நான் உங்களுக்கு அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல இப்போ பிரைவேட் அப்ளிகேஷன் கன்டெக்ஸ்ட் இந்த இதுலேருந்து இது பண்ணிக்கோங்க, இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் கன்டெக்ஸ்ட்னு சொல்லி இது பண்ணிவிட்டு மேலே ஆட்டோ வயர் அப்படின்னு ஒரு இது கொடுத்துடலாம். ஆட்டோ வயர் அப்படின்ற அனடேஷன்ஸ் கொடுத்துட்டு கீழே வந்துட்டு வெறும் கவுண்ட் மட்டும் எடுத்து பார்க்கலாம், என்ன கவுண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதையும் பண்ணி பார்த்துடலாம். system.out.printlnல வந்துட்டு
அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட் டாட் கெட் பீன் டெஃபினிஷன் கவுண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம்ல. ஸோ இதை போட்டோம்னா நம்மளுக்கு ஒரு இன்டீஜர் வந்துடும். ஸோ இந்த இடத்துல பீன் கவுண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். பீன் கவுண்ட் ப்ளஸ் இந்த மாதிரி அப்படின்ட்டு போட்டுடலாம். ஸோ இன்னொரு சிஸ்டம் டாட் பிரிண்டலன். இந்த பிரிண்டலனில் ஓகே, நான் முதல்ல ஃபார் லூப்பில் போட்டு உள்ள என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். ஃபார் ஸ்ட்ரிங், கீபோர்டில் ஷிஃப்ட் ஒழுங்காக இருக்க மாட்டேது. ஸ்ட்ரிங் நேம் இஸ் டு அப்ளிகேஷன் கன்டெக்ஸ்ட் டாட் கெட் பீன் டெஃபினிஷன் நேம்ஸ். பீன் டெஃபினிஷன் நேம்ஸ் அப்படின்றத கொடுத்துட்டு இங்கே ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இந்த சிஸ்டம் டாட் இதை தூக்கி இதுக்குள்ளே போட்டுட்டு இந்த நேம் அப்படின்றத பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா? நேம் அப்படின்றத பிரிண்ட் பண்ணி இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ரைட் கிளிக், ரன் அப்ளை டிபி மைக்ரேஷன். ஸோ பீன் கவுண்ட் 236 பீன் கவுண்ட் வந்திருக்கு. ஆனால் நம்ம போட்டிருக்கதோ 4-5 மெத்தடாக நம்ம தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல. பட் இவ்வளோ இது வந்திருக்கு. ஸோ அப்போ இது எவ்வளோ ஸ்லோ ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொரு அப்ளிகேஷன் கண்டெக்ஸ்ல இத்தனை இது 236 இது லோட் பண்ணியிருக்கு அப்படின்னா, ஸோ இதுக்கு என்ன காரணம்? அந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதுனால என்ன பிரச்சனை அப்படின்றது இதுதான் ஸ்ப்ரிங் பூட் டெஸ்ட் அப்படின்றத யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஃப்ளைவே அப்படின்றத சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஃப்ளைவேட் இந்த இருக்குது பார்த்தீங்களா? ஃப்ளைவே ஆட்டோ கன்ஃபிகரேஷன். இந்த ஆட்டோ கன்ஃபிகரேஷன் அப்படின்றது தான் நம்மளுக்கு இந்த வேலையை பார்த்து விட்ருது. நம்ம வந்து ஃப்ளைவே டாட் மைக்ரேட் அந்த இருக்குல்ல ஆட்டோ கன்ஃபிகர், ஃப்ளைவே டாட் அந்த இது யூஸ் பண்ணவே இல்லை மைக்ரேட் அப்படின்றது இந்த மெத்தடை. பட் அது பண்ணி விட்ருது. எது நம்ம இந்த ஸ்ப்ரிங் பூட் டெஸ்ட் அப்படின்னு யூஸ் பண்ணுறது ஆட்டோ கன்ஃபிகரேஷன் யூஸ் பண்ணி ஆட்டோ கன்ஃபிகரேஷன் யூஸ் பண்ணி மைக்ரேட் பண்ணி விட்ருது. ஸோ அதனால் இவ்வளோ பீன் கிளாஸ் நம்ம தேவையில்லாமல் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்றதுனால ஸ்ப்ரிங் பூட் டெஸ்ட் அப்படின்றத இந்த இடத்துல எடுத்து விட்டு இதனால தான் இப்படி நடக்குது. ஸோ இது எல்லாத்தையும் இப்போ இதெல்லாம் தேவையில்லை, நான் உங்களுக்கு சும்மா சொல்லணும் அப்படின்றக்காண்டி தான் இதெல்லாம் போட்டு காமிச்சேன். இப்போ இனிமேல் இது தேவையில்லை, இந்த இதையும் டெலிட் பண்ணி விட்ருவோம். எடுத்து விட்டுட்டு இதையும் க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போது நம்ம இது பண்ணியிருக்கோம் பார்த்துருக்கீங்களா? டிஏஓக்கு இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டூடெண்ட் டிஏஓன்னு போட்டு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணி இதுலேருந்து என்ன கிளாஸ்னாலும் நம்ம இது பண்ணி எழுதிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி பட் டேட்டா ஆப்ஜெக்ட் எந்த லிஸ்ட்னாலும் சரி, இல்லை MySQL இல்லை JPA JDBC எதுனாலும் சரி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி டெஸ்டிங்க்கும் வெறும் நம்ம இந்த ஒரு இதுலேயே நம்ம எல்லாத்தையும் பண்ணி வச்சிட்டோம். நீங்கள் இதெல்லாத்தையும் தூக்கி விட்றோம். ஒரே கிளாஸ்லேயே நம்ம எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிட்டோம். பட் நம்ம இப்போ புதுசாக வேறு ஏதாவது டெஸ்டிங் கொண்டு வரோம். இது வந்து யூனிட் டெஸ்டிங் இப்போ பண்ணிட்டு இருக்கோம். டேட்டா DAO லேயருக்கு API இதெல்லாத்தையும் நம்ம கணக்கில் இப்போதைக்கு எடுத்துக்கல. வெறும் DAO லேயர் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நீங்கள் இன்டகிரேஷன் டெஸ்டிங் பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்ப்ரிங் பூட் டெஸ்ட் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து யூனிட் டெஸ்டிங்க்கு அவ்வளோ பீன்ஸ் வந்து இனிஷியலைஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ அதனால் அந்த இதை அனடேஷனை தூக்கி விட்டோம். ஸோ இப்போது அந்த ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் ஒன்று எழுதி வச்சுக்கலாம். எழுதி வச்சிட்டோம்னா வேறு ஏதாவது டெஸ்டிங் ஃபியூச்சரில் எழுதினாலுமே நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ அதனால் மிஸ்டர் பூக்குள்ள நியூ ஜாவா கிளாஸ் அப்படின்னு கிரியேட் பண்ணிட்டு அப்ஸ்ட்ராக்ட் டெஸ்ட் கண்டெய்னர்ஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்ற கீவேர்டை முன்னாடி யூஸ் பண்ணிப்போம். கீவேர்டை முன்னாடி யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல போயிட்டு ஆட் கண்டெய்னர் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் காப்பி பண்ணி இந்த 4ஐயுமே காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம் எல்லாத்தையுமே. அங்கே இருந்த எல்லாமே அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ரைட் கிளிக் பண்ணி ஜென்ரேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஜென்ரேட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து
பிஃபோர் கிளாஸ் மெத்தட் அப்படின்னு இருக்குல்ல, இது எல்லாத்துக்கும் முன்னாடி நம்மளுக்கு ஒரு விஷயம் நடந்தாகும் ஃபஸ்ட்டு நடக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் பிஃபோர் ஆல் அப்படின்ற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அந்த மெத்தடுக்குள்ளே இந்த இருக்கா ஃப்ளைவே மைக்ரேட். ஸோ எல்லாத்துக்கும் முன்னாடியுமே நம்மளுக்கு டிபி அங்கேருந்து பாப்புலேட் ஆகிருக்கணும் இங்கே. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து எந்த டெஸ்டிங்னாவே பண்ணி பார்க்க முடியும். ஸோ இதை தூக்கி விட்டுறேன். தூக்கிட்டு அப்படியே தூக்கி இந்த இடத்துல போட்டுடுறேன். இந்த இடத்துல போட்டதுக்கப்புறம் மேலே போயிட்டு இந்த கிளாஸில் டெஸ்ட் கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணுறோமா, டெஸ்ட் கண்டெய்னர்ஸ் அப்படின்றத இம்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் கண்டெய்னர் டெஸ்ட் போயிட்டு எதை தெரியுமா, அசட் இதையும் தூக்கி விட்டுறலாம். இந்த இடத்துலையும் இதை தூக்கி விட்டு இதை மட்டும் வச்சுட்டு கிளாஸ் இப்போ நம்ம அந்த இடத்துல டெஸ்ட் கண்டெய்னர்ஸ் வச்சுருக்கோமா, இதை தூக்கி விட்டுறலாம். இனிமேல் இது தேவையில்லை. இங்கே வந்து எக்ஸ்டென்ஸ் போட்டு அப்ஸ்ட்ராக்ட் டெஸ்ட் கண்டெய்னர்ஸ் அப்படின்ற மெத்தடை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த போஸ்ட்கிரஸ் எஸ்கியூஎல் கண்டெய்னர் அப்படின்றது வந்து ரெட் கலரில் இருக்குது, வந்து யூஸ் பண்ண முடியல. ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், அங்கே போயிட்டு போஸ்ட்கிரஸ் எங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம், போஸ்ட்கிரஸ் அப்படின்றது இங்கே இருக்கா. ஸோ இது ப்ரைவேட்டாக இருக்குது, அதனால் மட்டும் தான் இது யூஸ் பண்ண முடியல. ஸோ இந்த பேக்கேஜுக்குள்ளே, அதாவது டெஸ்ட் மெத்தட் பேக்கேஜுக்குள்ளே மட்டும் யூஸ் பண்ணிக்கிறக்காண்டி ப்ரொடெக்டட் அப்படின்ற இதை மாற்றிக்கிறோம். ஓகேவா? அக்சஸ் மாடிஃபையர் அதை மாற்றிட்டு நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா போஸ்ட்கிரஸ் கண்டெய்னர் இந்த மாதிரி இதெல்லாம் ஓகேவாக இருக்குது. ஸோ இப்போ ஒரு தடவை ரன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இந்த மெத்தட்ஸ் எதுவுமே தேவையில்லை, இந்த எல்லாத்தையும் தூக்கி விட்டுறலாம். எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரன் ஆகுதான்னு செக் பண்ணலாம். டெஸ்ட் பாஸ்ட். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் இப்போ இந்த அப்ஸ்ட்ராக்ட் டெஸ்ட் கண்டெய்னர்ஸ் அப்படின்ற மெத்தட் எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் எத்தனை டெஸ்ட் கிளாஸ் வேணாலும் எழுதிக்கலாம். இந்த இடத்துல வந்து வச்சு பார்த்தோம்னா மெத்தட் இஸ் ஐடென்டிக்கல். ஓகே, இந்த இடத்துல நம்ம இந்த மெத்தடை ரிமூவ் பண்ணவே இல்லை. ஸோ இந்த மெத்தடையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். மிச்சம் எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். இது ஓகே, எல்லாமே ஓகே தான், pretty much ஓகே. இந்த இடத்துல இப்போது அசெட் ஆச்சு. ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த எல்லோ அண்டர்லைன் வராது. ஸோ இப்போ இந்த இடத்துல வச்சு ரன் பண்ணி பார்த்துடலாம். டெஸ்ட் கேஸ் பாஸ்வேர்டு ஓகே, எல்லாமே ஓகேவாக இருக்குது. இப்போ இதே மாதிரி தான் இந்த டெஸ்ட் கண்டெய்னர்ஸ் நம்ம எழுதியிருக்கோம்ல, அப்ஸ்ட்ராக்ட் டெஸ்ட் கண்டெய்னர்ஸ். இனிமேல் ஃபியூச்சரில் நீங்கள் எந்த டெஸ்ட் ஏதாவது எழுதினாலும் ஸோ டிபி மைக்ரேட் பண்ணுறதுக்கு எல்லாத்தையுமே இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அன்டில் நெக்ஸ்ட் டைம், see you, bye bye.